எக்ஸோனுக்கு அழிவு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதிகால சக்திகள் கிட்டே இந்த உலகத்தை காப்பாத்த கியூயிச்சி அவனுடைய நண்பர்களும் இம்பீரியல் தீவை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுடைய பயணத்தின் போது தக்காஷி நடுவுல தோன்றி அவங்க பயணத்தை தடுத்து நிறுத்துறாரு. உடனே ஷோ புதுவிதமான ஒரு யுக்தியை கண்டுபிடிக்கிறான். ஆனா அதே நேரத்துல அதை மறந்தும் போயிடுறான். Flame Kaiser versus Team Idaten. சரியான நேரத்துல நம்ம டைகரை சந்திச்சோம். ஆமா, இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கியூயிச்சியும் மத்தவங்களையும் நாம போய் சீக்கிரமாவே பிடிச்சிடலாம். அந்த இடத்துல அப்படி என்னதான் நடந்தது? ஏய் ஷோ, என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? அமைதியாவும் இருக்க. அங்க என்ன நடந்ததுங்கறத பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கன்னு சொல்ற? ஓ, நீ அந்த ஹீரோ ஃபால்ஸ் சொல்றியா? இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் என்ன செஞ்சேங்கிறதையும் மறந்துட்டேன். அதை எப்படி செஞ்சேன்னு கூட எனக்கு தெரியல. ஏய், நீங்க எல்லாரும் நான் பண்ணதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்களால எதுவுமே பார்க்க முடியலன்னு உனக்கு எத்தனை முறை சொல்றது? நாங்க என்ன பார்த்தோம்னா, அற்புதமான உன்னோட அந்த கடைசி ஜம்ப் தான் சக்தி வாய்ந்ததாவும் இருந்தது, உயரமாவும் இருந்துச்சு. அப்புறம் பந்து மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. என்னப்பா சொல்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லா யோசி. நீ அந்த ஃபால்ஸுக்கு மேல போன அதை நாங்க பார்த்தோம். அப்ப நீ எப்படி இருந்தது தெரியுமா? புகழ்பெற்ற அந்த ஆதிகாலத்து ஹீரோ மாதிரியே இருந்த. அதனாலதான் சொல்ற, ஒரு அற்புதமான புது யுக்தியை இன்னைக்கு நீ கண்டுபிடிச்சிட்ட. இதுதான் உண்மை. சரி, ஷோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் நல்லா இருக்கானா? அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், அதனால ரொம்ப டயர்டா இருக்கான். அவனுக்குள்ள அந்த சக்தி எப்படிதான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், அந்த இம்பீரியல் டைகாவுக்கும் ஏதோ அடிபட்டிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது இருக்கட்டும், ஒருவேளை அவன் டயர்டாவே இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்க கூட அவனுக்கு நேரம் இருக்காதே. இந்த உலகம் அழியறதுக்கு இன்னும் 60 மணி நேரம் தான் இருக்கு. சூரியன் உதயமாயிருச்சு. எங்க அப்பாவை தோக்கடிக்க ஏதோ ஒரு வழி இருக்கு. ஆனா அது என்ன வழி? நம்ம எல்லாரோட சக்தியையும் ஒன்னா திரட்டினா கூட அது போதாது போல இருக்கே. நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? உங்க பேச்சு குழந்தைங்க மாதிரி இருக்கு. அது சரி, நீ எங்க கிளம்புற? அவசியம் சொல்லிதான் ஆகணுமா? டகாஷி யமாட்டோவை வீழ்த்த போய்கிட்டு இருக்கேன். முட்டாள்தனமா யோசிக்காத. உன்னால தனியா எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ மட்டும் தனியா பண்ணா நீயே இல்லாம போயிடுவ. நீங்க இப்படி சொல்லி தான் போன முறை நான் அவர்கிட்ட தோத்து போனேன். நான் மட்டும் தனியா சண்டை போட்டிருந்தா நிச்சயம் ஜெயிச்சிருப்பேன். ஓ, நீ அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா? இந்த கனவு உலகத்துல இருந்து நீ எப்பதான் வெளியே வருவ? நான் அதுல இருந்து வெளியில வந்துதான் ஆகணுமா? கோவே, நான் எவ்வளவு பெரிய அற்புதமான ரைடர்ன்றத நீ மறந்து போயிட்டியா? நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேணா பழைய ஞாபகங்களை கொண்டு வரவா? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு யாராவது பாடம் கத்து கொடுத்தாதான் நீ சரியா வருவ. இல்லனா நீ புரிஞ்சுக்கவே மாட்ட. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இப்படி சண்டை போடலாம் நமக்கு நேரம் கிடையாது. ஐயுமோ சரியாதான் சொல்றா. இப்போதைக்கு நம்ம எதிரி ஒரே ஒருத்தன் தான். அவர் டகாஷி யமோட்டோ. அது என்னது?
ஹே, இதுதானே அது? அப்படிதான் இருக்கணும். இது நம்மளுடைய உலகமே தான். சரி, அங்க என்ன நடக்குது? ஓ, என்ன அது? ஷூ, கொஞ்சம் அங்க பாரு. அதெல்லாம் என்னது? ஏய், அது ஐயமோட ஃப்ரெண்டாச்சே. இந்த பையன் கிட்ட இருந்தது அவன் MTP வாங்கி ஓட்டிட்டு இருந்தான். எக்ஸாமுக்கு வரதுக்கு முன்னாடி அவன் கிட்ட கொடுத்துட்டு வந்தான். ஆமா, ஆனா அங்க இருக்கிற கடிகாரத்தை பாருங்களேன். நாம எத்தனை நாளா இங்க இருக்கோம், ஆனா நம்ம இங்க வந்து 2 மணி நேரம் தான் ஆகுதுன்னு அது காட்டுது. நம்ம போன முறை வந்தப்ப கூட அப்படிதானே ஆச்சு. அப்படின்னா நம்ம உலகத்தை விட இந்த உலகத்துல நேரம் ரொம்ப ஃபாஸ்டாவே ஓடிட்டு இருக்கு. அது இருக்கட்டும், எப்படி இங்க இருந்து நம்மளால அதை பார்க்க முடியுது? ஆமா, என்ன இதெல்லாம்? இப்ப வானமே இருள மூழ்கின மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு இங்க யாருக்குமே தெரியல. இந்த உலகத்துல அப்படி என்னதான் நடக்குது? எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுதான் எக்ஸ் சிட்டி. இது எக்ஸ் சிட்டியா? இங்க இருந்து நம்மளால அதை பார்க்க முடியுமா? எக்ஸோன்ல இப்ப ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஏதோ கெட்டது நடக்குது. இப்ப காணாம போயிடுச்சு. இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இங்க இருந்து போறேன். நில்லு. ஒரு நிமிஷம், அது என்னன்னு பாரு. அவங்கதான். அது என்னோட அண்ணன். என்ன டைகாவா? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். உன்னை திரும்பவும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆயிமோ. வானத்துல நம்ம உலகத்தை நான் இப்ப பார்த்தேன். நீயும் பாத்தியா? நானும் இப்பதான் அதை பார்த்தேன். கியூஇச்சி, இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அதுவும் நாம இப்பவே வேலையை ஆரம்பிச்சாகணும். அது வந்து என்ன சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, ஒரு சின்ன பிரச்சனை தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இம்பீரியல் தீவுக்கு போறதுக்காக முயற்சி பண்ணோம். ஆனா உங்க அப்பா தடுத்து நிறுத்திட்டாரு. அவரை மீறி போக முடியல. அவரு உங்களை தடுத்துட்டாரா? எங்க எல்லாரோட சக்தியை ஒண்ணு சேர்த்தாலும் அவரை எங்களால தடுக்கவே முடியல. அப்பா ரொம்ப உறுதியா இருக்காரு. பார்த்தாலே பயமா இருக்கு. எனக்கு அது நல்லா தெரியும். ஷோ, உன்னோட கொழுந்து விட்டு எறிகிற வீரம் எங்க போச்சு? இப்படி சோர்ந்து போகாத, நிமிர்ந்து நில்லு ஷோ. பயிற்சி மைதானத்துல கத்துக்கிட்டதெல்லாம் மறந்துட்டியா? அதை இப்ப நீ வெளிப்படுத்து. ஆனா அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேனே. நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து நீங்க இதை கேட்டுக்கிட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஷோ ஒரு புது யுக்தியை கண்டுபிடிச்சிருக்கா. ஆதி காலத்து ஹீரோ மாதிரி இவன் சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டான். என்னது, புது யுக்தியை கண்டுபிடிச்சிருக்கானா? அது என்னன்னு தான் பாத்துருவோம். ஷோ, அது என்னன்னு காட்டு. அது வந்து ஆமா, நானும் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்காக அது ஒரு தடவை செஞ்சு காட்ட. செஞ்சு காட்டலாம். இப்படி தயங்குறதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல. நான் ஒன்னும் தயங்கலாம் செய்யல. அந்த மூவ நான் இன்னும் முழுசா கத்துக்கலாம். அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த பெரிய ரேஸ் முடியும் போதுதான் அதை செஞ்சேன். ஆனா அதை எப்படி செஞ்சேங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஆனா நம்ப முடியாத அளவுக்கு அது ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சது. உடனே ராக்கெட் மாதிரி இவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா ஆமா, அப்புறம் இவன் இடாண்டன் ஜம்ப் பண்றதை விட அது 10 மடங்கு உயரமா இருந்தது. ஹிடாட்டனை விட உயரமானதா? என்ன விளையாடுறீங்களா? ஷோக்கு மட்டும் அந்த யுத்தி என்னன்றது ஞாபகம் வந்துருச்சுன்னா நிச்சயமா அவனால அவங்க அப்பாவையே தோக்கடிக்க முடியும். இது என்ன பெரிய விஷயம்? அப்படி என்ன அங்க நடந்துச்சு? அத கூட அவன் மறந்துட்டேன்னு சொல்றான். இந்த மாதிரி ஏமாத்து கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயார் இல்ல. நான் சொல்றேன், நாம ஏன் ஒரு ஹிடாட்டின் பேட்டில வச்சுக்க கூடாது? ஒருவேளை அந்த போட்டியை நாம நடத்தினா உனக்கு அந்த ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குல்ல. இதை தவிர வேற வழி இல்ல. நீங்க என் கூட ஹிடாடன் பேட்டில் வச்சுக்க போறீங்களா? நமக்கு நேரம் இல்ல. இதுக்கு நீ தயங்காம கலந்துதான் ஆகணும். இந்த இருள் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உலகத்தையும் போய் சூழ்ந்துரும். ஆனா அதுக்குள்ள நிச்சயமா இந்த உலகம் அழிஞ்சிரும். நம்ம சக்தியை வச்சுதான் இந்த எக்ஸோனை காப்பாத்தி ஆகணும். எனக்கு நல்லா புரியுது கியூயிச்சி. ஓகே, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து என்கிட்ட மோத போறீங்க. அப்படின்னா நீங்க 3 பேரும் எனக்கு எதிரிங்க. எங்க எல்லாரையும் எதிர்க்க போறியா? ஷோ, நீ உண்மையாதான் சொல்றியா? சொல்லு. இதுல என்ன இருக்கு? இது நானே எனக்கு வச்சுக்கிற சோதனை. எப்படி இருந்தாலும் என் அப்பாவை நான் வீழ்த்தணும் இல்லையா? உங்க கூட நான் போட்டி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா கூட நான் போட்டி போடலாமா வேணாமா நீங்க தான் சொல்லணும்.
எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் ஒத்துக்கிறேன் ஷோ. நல்லது. ஆனா இது விளையாட்டுக்கான போட்டி கிடையாது, உண்மையான போட்டி. என்ன புரியுதா? நிச்சயமா, எனக்கும் அதுதான் தேவை. சரி, நானும் உன்னை எதிர்த்து போட்டிக்கு வரேன். என்னையும் அதுல சேர்த்துக்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். தேங்க்யூ. நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். அப்படின்னா நானும் இதுல சேர்ந்துப்பேன். அப்படி போடுங்க. அப்படின்னா இது ஒரு குரூப் ஹீட் பேட்டில். இது உன்னால முடியுமா ஷோ? ஒரே நேரத்துல நீ இந்த 6 பேரையும் எடுத்து போட்டி போட போறியா? இதுதான் உன் முடிவுனா உன் பைக்கை நான் நல்லாவே டியூன் பண்ணி வைப்பேன். ஏன்னா இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாரு. ஆமா, நாம இங்க இருந்து போட்டி ஆரம்பிப்போம். அதோ எதிரில தெரியுது அந்த மலை தான் ஃபினிஷிங் லைன். புரிஞ்சுதா? புரியுது. நாங்க 6 பேரு 2 பேரா ஜோடி சேர்ந்துக்கிறோம். நாங்க 3 பேரா பிரிஞ்சு ரிலே மாதிரி இந்த போட்டியில வந்து கலந்துக்கிறோம். எப்படி இருக்கும்? என்னது, ரிலே ரேஸ் மாதிரியா? இங்க இருந்து முதல் ரிலே பாயிண்ட் வரைக்கும் கோவே ஐயுமு 2 பேர் கூடயோ நீ ரேஸ் வச்சுக்கணும். அப்புறம் 2வது ரிலே பாயிண்ட்ல மக்கோட ஆர்த்தரை எதிர்த்து போட்டி போடணும். அப்புறம் கடைசி ரிலே பாயிண்ட்ல முடிகிற வரைக்கும் நீ என் கூடயும் காபு கூடயும் போட்டி போடணும். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரேஸ் எதுக்கு தெரியுமா? ஷோ தன்னுடைய புதிய யுக்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். நாம இதுல உறுதியா இல்லனா ஷோ நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு உறுதியா இருக்க மாட்டான். எனக்கு தெரியும், அதனால நான் இதுல இருந்து பின்வாங்க போறதே இல்ல. இது மட்டும்தான் எனக்கு தேவை. அப்ப சரி, நாம பேச்சை நிறுத்திட்டு அவங்க இடத்துக்கு போகலாம். என்ன நடந்தாலும் சரி, இந்த புது யுக்தியை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். என் அப்பாவை வீழ்த்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா இந்த ஹிடாடன் பேட்டில்ல நான் எல்லாரையும் தோக்கடிச்சே ஆகணும். முதல்ல எனக்கு ஐயுமுவை தாண்டி அதிகமான சக்தி தேவைப்படுது. பறக்க தயாராரு ஃப்ளேம் கைசர். ஜெயிப்போங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஹிடாடன் கோ! நான் தோக்க கூடாது. நான் யார்கிட்டயும் தோக்க கூடாது. வழி விட்டு நகரே. என்ன ஆச்சரியமா இருக்கு, ஐயமாவை விட இவன் ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா செய்யறான், ஆனா அது என்னங்கிறது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன இந்த பாதை ரொம்ப கரடு முரடா இருக்கு. உன்னோட ரேஸ் இந்த ஸ்டைல்ல இருந்தா என்ன நீ ஜெயிக்கவே முடியாது. கோயே, நீ எங்க இருக்க? இவனை விட நான் திறமைசாலியா இருக்கணும். என்னால அப்படி இருக்க முடியும். பிரச்சனையே இல்ல. தோ வந்துட்டேன். அது சுலபம் இல்ல. ஷோ எப்படி கோவே மாதிரி மரத்துக்கு மரம் தாவறா? கோவே, உனக்கு இது தேவைதான். சூறாவளி புயலையும் சுழல் காற்றையும் உருவாக்க போற. இப்போ ஒரு புது சக்தி வேணும். நான் அவ்வளவு ஈஸியா தோத்து போக மாட்டேன். கண்டிப்பா நான் உன்னை இதுல தோக்க அடிப்பேன். உன்னால முடியும் ஃப்ளேம் கைசர். ஆர்த்தர், அவன் வந்துட்டான். அவன் என்ன தாண்டி கண்டிப்பா போக முடியாது. ஓ, உன்கிட்ட என்ன இருக்குன்னு காட்டு. உன் முன்னேற்றத்தை நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். போஷோ, உன்னால முடியும். இதுல வேகமா போலாம். மேலையா கீழையா? மக்கோடவும் ஆர்த்தரும் இப்போ 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. ஷோ இப்ப தவறான பாதையில போயிட்டு இருக்கான். தண்ணியில ஒரு நெப்டியூனை எந்த வெஹிக்கிளாலையும் தாண்ட முடியாது. நானும் நெப்டியூன் மாதிரி வழுக்கிக்கிட்டே போகணும். நான் என் வேகத்தை அதிகரிக்க போறேன்.
இங்க என்ன நடக்குது? இது என்ன ஆச்சரியமா இருக்கு? தண்ணில ஒரு என்னோட நெப்டினை உன்னோட ஃப்ளேம் கேஸ்னால எப்படி தாண்ட முடிஞ்சது? நாங்கெல்லாம் யாரு? ஷோ அதுக்குள்ள சந்தோஷப்பட்டுடாத. ஆர்த்தர் நீயா? இப்ப நீயா நானான்னு பாத்துறலாம் ஷோ. இப்ப உன்னுடைய சக்தியை வெளிப்படுத்து ஹேமர் ரேட். அவன் என்ன மலைக்கு மேல போறான்? ஹேமர் ஹெட்டுடைய ஸ்பெஷாலிட்டியே மலை ஏறுறது தானே. ஷோ அவனை தொடக்கூட முடியாது. ஆர்த்தரை நான் தோக்கடிக்கணும்னா எனக்கு விசேஷ சக்தி தேவை. மத்தவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி ரேஸ் ஓட்டினாங்கன்னு நான் யோசிக்கணும். அவனை பாத்தீங்களா? என்ன அற்புதம்! என்னால அவனை நம்பவே முடியல. இவனால எப்படி இந்த மாதிரி செய்ய முடியுது? இப்ப நான் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன். ஷோ அவனுடைய சக்தி எல்லாத்தையுமே இழந்துகிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட நிலைமையிலும் அவனால அந்த காபுக்கினும் ஈடு கொடுக்க முடியுது. நான் தோக்க கூடாது, நான் தோக்க கூடாது. இதுல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா ஆக்சிலரேஷன், சுலபமான வழி, கொந்தளிக்கும் சக்தி, வேகம், அப்புறம் நீடிச்சிருக்கிறது. இந்த திறமைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுல தேரணும். அதுக்கு பிறகு உன்னால ஹீரோ ஃபால்ஸ தாண்ட முடியும். அந்த எல்லா திறமைகளையும் நான் ஒரே நேரத்துல கையாளணும். என்ன யோசிக்கிற? உன்ன மாதிரியே தான் நானும் இதுல விட்டு கொடுக்க மாட்டேன். ஜாக்கிரதையா இரு. பிளாடி இம்பாக்ட். இது எவ்வளவு சுலபமா முடிஞ்சிருச்சு. உன்னால அவ்வளவுதான் முடியுமா ஷோ? என்ன இது? இது என்ன புது ரேசிங் ஸ்டைலா இருக்கு? யாருமே இப்படி செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. எதுக்கும் பயப்படாத. உன்னோட முழு சக்தியை பயன்படுத்து. இது கியூவிச்சியோட ஸ்பெஷல் டேலண்ட். ஓகே, இப்ப நானும் வரேன். ஹிடாட்டன் மிராக்கிள் ஜம்ப். நீ கடைசியா என்ன செஞ்சேன்னு நான் பார்த்துட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. உண்மையிலேயே அது பெரிய விஷயம். அப்படி ஒரு விஷயத்தை யாராலையும் செய்ய முடியாது. உன்னால அது முடியும் நான் சொன்னேன்ல. இப்ப உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே நான் உங்க எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். நல்லா இருந்தது ஷோ. அற்புதமா இருந்தது. எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. ரொம்ப கூச்சமா இருக்கு. ஒரே நேரத்துல எல்லாருமா சேர்ந்து என்ன புகழ்ந்து தள்ளாதீங்க. ஆனா இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ கூட உன்னுடைய அப்பாவை நீ ஜெயிக்க முடியும்னு உன்னால நம்பிக்கையா சொல்ல முடியாது. எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒரு விஷயம், என் கையில நான் அவரை வீழ்த்தலனா அப்புறம் எக்ஸோனுக்கு அமைதியே கிடைக்காது. எக்ஸோனுடைய அழிவுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. ஷோ தன்னுடைய புது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ஷோவுடைய அப்பாவை வீழ்த்த முடியுமா? உலகத்துல அமைதியை கொண்டு வர முடியுமா? இந்த கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு.
ஏரியல். ஹேண்டில் பாரை நல்லா இறுக்கமா பிடிச்சி பேக் வீலால ஜம்ப் பண்ணணும். அப்படி ஜம்ப் பண்ணும்போது ஒரே ஒரு வீல் தான் கிரவுண்ட்ல இருக்கணும். பெடலிங் லைன். பெடலை சுவர் ஓரத்துக்கு கொண்டு வந்து நல்லா சாய்ச்சி ஓட்டணும். என் நண்பர்களோட உதவியால அந்த புது டெக்னாலஜியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் ஹிடாட்டன் மிராக்கிள் ஜம்ப். இருந்தாலும் எக்ஸான் இப்ப அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. உண்மையான உலகத்துல கூட விசித்திரமான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு. ஒரு போட்டியை முடிக்க ஒரு வழி இல்ல, பல வழிகள் இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்தா எங்க அப்பாவை எங்களால காப்பாற்ற முடியுமா? இல்ல எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குமா? அடுத்த ஹிடாட்டன் ஜம்பில் The battle for Imperial Island. Go Flame Kaiser!